வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே. இப்போ நம்ம பாரதியார் பற்றிய டிஎன்பிஎஸ்சி கொஷினை திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம 50 வினாக்கள் கொண்ட தொகுப்பாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கேள்விக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வுகளை தூண்டினார்? விடை பி. பாரதியார். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர்? ஆப்ஷன் ஏ. பாரதியார். கேள்வி எண் 3. தெளிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? ஆப்ஷன் பி. பாரதியார். தெளிதாசன் என்று கூறிக்கொண்டவர் பாரதியார். கேள்வி எண் 4. முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர்? ஆப்ஷன் சி. பாரதியார். புதிய ஆத்திச்சூடி பாடியவர் பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பி. பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். கேள்வி எண் 6. கம்பன் இசைத்த கவிதை எல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ. பாரதியார். கேள்வி எண் 7. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார்? ஆப்ஷன் சி. பாரதியார். கேள்வி எண் 8. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? ஆப்ஷன் பி. பாரதியார். கேள்வி எண் 9. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை போல் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ. பாரதியார். கேள்வி எண் 10. வைரமுடைய நெஞ்சு வேண்டும் என கூறிய கவிஞர் யார்? ஆப்ஷன் சி. பாரதியார். கேள்வி எண் 11. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? ஆ. ஈ. ரா. வெங்கடசலபதி. கேள்வி எண் 12. பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எந்த வகையை சார்ந்தது? உரைநடை கற்பனை கதை வகையை சார்ந்தது. 13. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகளை எழுதத் தொடங்கினார்? பி. வால்ட் விட்மன். கேள்வி எண் 14. பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? வா. ரா. ஆப்ஷன் பி. 15. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி. திருவி.கா. கேள்வி எண் 16. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் பி. பாரதியார். கேள்வி எண் 17. செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ. பாரதிதாசன். கேள்வி எண் 18. பாரதியார் எட்டயபுர எட்டப்ப மன்னரால் எந்த வயதில் கவிஞராக அங்கீகரிக்கப்பட்டார்? ஆப்ஷன் பி. 11 வயது. 19. பாஞ்சாலி சபதம் எத்தனை சர்க்கங்களை கொண்டது? 2 பாகங்கள் 5 சர்க்கங்கள். ஆப்ஷன் சி. கேள்வி எண் 20. பாரதியார் இயற்றிய குயில் பாட்டு எந்த பாவகையை சார்ந்தது? கலிப்பா வகையை சார்ந்தது. கேள்வி எண் 21. பாப்பா பாட்டு இடம்பெற்றுள்ள நூல் எது? தனிப்பாடல் குழந்தைகள் இலக்கியத்தில். கேள்வி எண் 22. எட்டயபுரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி. தூத்துக்குடி. கேள்வி எண் 23. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பையா என்கின்ற சுப்பிரமணியன். ஆப்ஷன் பி. சுப்பையா என்கின்ற சுப்பிரமணியன். கேள்வி எண் 24. பாரதியாரின் பெற்றோர் யார்? ஆப்ஷன் ஏ. சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். கேள்வி எண் 25. பாரதியார் பிறந்த ஆண்டு மற்றும் நாள். விடை ஆப்ஷன் ஏ. டிசம்பர் 11, 1882. கேள்வி எண் 26. பாரதியார் மறைந்த ஆண்டு எது? ஆப்ஷன் பி. 1921 செப்டம்பர் 11. கேள்வி எண் 27. பாஞ்சாலி சபதம் எந்த காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? ஆப்ஷன் பி. மகாபாரதம். கேள்வி எண் 28. குயில்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். குயில்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். கேள்வி எண் 29. பாரதியாரின் மனைவி பெயர் என்ன?
ஆப்ஷன் ஏ செல்லம்மாள். பாரதியாரின் மனைவி பெயர் செல்லம்மாள். கேள்வி எண் 30. கண்ணன் பாட்டு நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கண்ணன் பாட்டு என்ற நூலை எழுதியவர் பாரதியார். 31. புதிய ஆத்திச்சூடி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1908. புதிய ஆத்திச்சூடி 1908ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சக்கரவர்த்தினி மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? பாரதியார். கேள்வி எண் 33. பாரதியார் எந்த இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றினார்? சுதேசமித்திரன் இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். கேள்வி எண் 34. எதுவும் செய்தோம் எதையும் தாங்குவோம் என முழங்கியவர் யார்? பாரதியார். எதுவும் செய்தோம் எதையும் தாங்குவோம் என முழங்கியவர் பாரதியார். விநாயகர் நான்மணி மாலை நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். விநாயகர் நான்மணி மாலை நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். 36. பாரதியாரின் பாடல்களில் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி எது? தேசபக்தி பாடல்கள். தேசபக்தி பாடல். பாரதியார் பாடிய பாப்பா பாட்டு எந்த தலைப்பின் கீழ் வருகிறது? குழந்தைகள் இலக்கியம். பாப்பா பாட்டு குழந்தைகள் இலக்கியம் கீழ் வருகிறது. தமது கவிதைகளால் மக்களை எழுப்பிய புரட்சி கவிஞர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதியார். பாரதியார் எந்த ஆண்டு பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரி சென்றார்? 1908. புதுச்சேரி சென்ற ஆண்டு 1908. 40. பாரதியார் புதுச்சேரியில் இருந்து எப்போது பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு திரும்பினார்? 1918. பாரதியார். எதிரி கவிதைகளை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என கூறியவர் பாரதியார். கேள்வி எண் 43. பாரதியார் எழுதிய நவதந்திர கதைகள் எதை குறிக்கிறது? பஞ்சதந்திர கதைகளின் தழுவல். சக்தி மற்றும் கர்மயோகி ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியர் யார்? பாரதியார். சக்தி மற்றும் கர்மயோகி ஆசிரியர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் என கூறியவர் யார்? பாரதியார். கேள்வி எண் 47. பாரதியார் எழுதிய விநாயகர் நான்மணி மாலை எந்த வடிவில் அமைந்துள்ளது? வெண்பா மற்றும் கட்டளை கலித்துறை. பாரதியார் இயற்றிய சுதேச கீதங்கள் எந்த ஆண்டு வெளிவந்தது? 1908. பாரதியாரின் புகழ்பெற்ற அச்சமில்லை அச்சமில்லை பாடல் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? தேசபக்தி பாடல்கள். அச்சமில்லை அச்சமில்லை தேசபக்தி பாடல்கள் கீழ் வருகிறது. திறமை உள்ள மனிதர் எவரும் செயலில் தோற்பதில்லை என்று பாடியவர் பாரதியார். திறமை உள்ள மனிதர் எவரும் செயலில் தோற்பதில்லை என்று கூறியவர் பாரதியார். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு நண்பர்களுக்கு பகிரவும். அனைத்து போட்டித் தேர்வுகளும் தொடர்ந்து படியுங்கள்.